ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ப்ரெட் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி கஸ்டர்ட் ப்ரெட் செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட்டாக நான் அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பாலை கொதிக்க வச்சுக்கிற வேணும். பால் கொதித்து ஓரளவுக்கு வத்த வேணும். அப்போ தான் பால் நல்ல க்ரீமி டெக்ஸ்சரோடு இருக்கும். இடைக்கிட இந்த மாதிரி ஆடை சேரும் தானே, அதை முள்ளுக்கு எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பால் நல்ல க்ரீமியாக இருக்கும். பால் நல்லா கொதித்ததுக்கு பிறகு நான் 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்போ இல்லைனா மறுவாலும் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் இதே பாலில் சேர்த்துக்கோங்க. இதோடவே நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கிறேன். இதோடவே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் என்ன இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதித்து வரட்டும். இடைக்கிட மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க. அதே மாதிரி தான் அடுப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிச்சிடும். இப்போ இந்த மாதிரி அளவில் எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதை சில்லுன்னு சர்வ் பண்ண போக்கில் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கட்டும். அடுத்து எங்களுக்கு பிரெட் ஸ்லைசஸ் தேவை. ஸ்வீட் பிரெட் இருந்தால் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். இப்போ இதை ஓரங்கள்லாம் நான் வெட்டி எடுக்க போகிறேன். ஓரங்களையும் வெட்டிட்டு இதை 4 பீஸாக வெட்டி எடுக்கிறேன். இந்த ஓரங்கள்லாம் எங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நாங்கள் பிரெட் க்ரம் செய்வோம், அப்படி இல்லாட்டி பிரெட் கொத்து செய்வோம். எதுக்காவது இதை நாங்கள் யூஸ் பண்ணி குறையிலும் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு குக்கி கட்டர் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கூட வெட்டி எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திருக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பிரெட் துண்டுகள் இருக்கேன்னா அதை போட்டு நல்லாவே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணாமையும் நாங்கள் அந்த கஸ்டர்டில் சேர்க்கலும். ஆனால் டோஸ்ட் பண்ணி சேர்க்க போக்குள்ள தான் நல்ல டேஸ்ட்டாகவும் அந்த லேசான ஒரு கிறிஸ்பி தன்மையோடு நல்லாவும் இருக்கும். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்குறையிலும். இந்த மாதிரி அளவில் எல்லா பிரெட் துண்டுகளையுமே நல்லாவே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லான கஸ்டர்டை ஒரு பவுலில் ஊற்றிட்டு மேலால் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டையும் வச்சு உங்களுக்கு எப்படி ஆசையோ அது மாதிரி கார்னிஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா டேஸ்டான பிரெட் கஸ்டர்ட் ரெடி. நேரத்தோடவே ப்ரெட்டை கஸ்டர்டில் சேர்த்துறவானா அது கொஞ்ச நேரம் போக்குள்ள ப்ரெட்டெல்லாம் மூடி ஒரு மாதிரி கொதங்கின மாதிரி ஆகிரும். அதனால் சாப்பிட்ற நேரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி அப்படிலாட்டி ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். நிறைய ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் ஈஸியான ரெசிபியும் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.